மோகம் 11. மித்ரனால் நம்ப முடியவில்லை. மதியா தன்னை அடித்ததென்று. மதிக்கும் தன் முன்னால் கன்னத்தில் கை வைத்து அதிர்ச்சியுடன் நிற்கும் தன் கணவனை பார்க்க ஒரு பக்கம் பயமாகவும் ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருந்தது. ஆனால் எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவன் ஏதோ பேச வரவும் வாயில் கை வைத்து, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பேசக்கூடாது என்றாள் கோபத்துடன். அவனை அழைத்து மெத்தையில் அமருமாறு கண்ணை காட்டினாள். அவனும் கீ கொடுத்தது போல் அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் அவள் சொன்னதை செய்தான். அவனை அமர வைத்துவிட்டு டேபிளில் இருந்த சாப்பாடை எடுத்து அவனுக்கு ஊட்டினாள். வாய தரங்க என்று அவனுக்கு ஊட்டி தண்ணீர் கொடுத்து தானும் சாப்பிட்டு கை கழுவி வந்தவள் அவன் பக்கத்தில் அமர்ந்து, இப்போ சொல்லுங்க என்றாள். என்ன மதி, அடிச்சுட்ட என்று சிறு பிள்ளை போல் பாவமாக கேட்டான். அந்த நேரம் பார்த்து விக்கி கால் பண்ணவும் எடுத்தான். மச்சான் என்று மெதுவாக அழைத்தான். என்ன மச்சி, குரல் மெதுவா வருது, அடி பலமோ? ஆமா மச்சான், உன் தங்கச்சி என்ன அடிச்சுட்டாடா என்று சொன்னதும், என்னது? மதி அவனிடமிருந்து போனை வாங்கி சைலண்டில் போட்டு, அத்தான் சாரி அத்தான், அது நீங்க திரும்ப திரும்ப கேட்டதும் என்னையே அறியாமல் அடிச்சிட்டேன் அத்தான். அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ பேச்ச நான் கேட்பேனா? சொல்லுங்க அத்தான் நீங்களே. அதான் அவ ஓவரா பேசவும் திட்டி அனுப்பிட்டேன். சாரி அத்தான், வலிக்குதா, மன்னிச்சிருங்க என்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். அவளை திட்டி அனுப்பிட்டேன் என்று சொன்னதும் மதி அவ என்ன சொன்னா? அவன் கேட்டதும் நிவேதா வந்தது முதல் தான் திட்டி அனுப்பியது வரை அனைத்தையும் கூறினாள். அவன் அமைதியாக அவளையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க, அத்தான் நான் உங்க அத்தை பொண்ணை திட்டேன்னு கோபமா? அதெல்லாம் இல்லடா. சட்டென்று கண் கலங்கி, நீ என்ன நம்பின மாதிரி ஏன் மது அப்பா அம்மா என்ன நம்பல என்று கேட்டதும் அவள் அவனை இழுத்து அணைத்து கொண்டாள். என்ன ஆச்சு அத்தான்? அப்போ அத்தை மாமா கிட்ட பேசாததுக்கு நிவேதா தான் காரணமா? ஆம் என்று தலையாட்டினான். அப்புறம் ஏன் நான் மதியம் வரும்பொழுது அழுது கண்ணெல்லாம் செவந்து இருந்துச்சு? எனக்கு நீங்க போனதுல இருந்தே வயிறு வலி. அத்தை மோர் கொடுத்தாங்க, ஆனா அப்பொழுதும் வலி நிக்கவே இல்லை. அப்போதான் நிவேதா வந்துச்சா, உங்களை கேவலமா பேசவும் எனக்கு கோவம் வந்துடுச்சு, திட்டி அனுப்பிட்டேன். அப்புறம் நீங்க வந்தீங்களா, உங்ககிட்ட நிவேதா வந்ததை பற்றி சொல்லத்தான் வந்தேன். ஆனா நீங்க தான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம கோபப்பட்டு போயிட்டீங்க. திரும்பி வந்ததும் நீ என்ன நம்பலையான்னு கேட்டதும் எல்லாம் சேர்ந்து அடிச்சிட்டேன், சாரியத்தான் என்று மீண்டும் முத்தமிட்டாள். நீ அடிச்சது வலிக்கலடா, ஷாக்கா இருந்துச்சு. என்னடா இது, என்னோட மதுக்குட்டி வைலண்டா பிஹேவ் பண்றாங்கன்னு நினைச்சேன். நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அத்தான் என்று திரும்பி அமர்ந்தவளை, ஏண்டா மதுக்குட்டி என்று அவளை தன்னுடன் இழுத்து அணைத்து கொண்டு, நீங்க எப்படி அத்தான் அப்படி நினைக்கலாம்? எப்படி நான் உங்களை சந்தேகப்பட்டிருப்பேன்னு? அப்படி இல்லடா மதி, போங்க, நீங்க பேசாதீங்க. தன் கை வளைவிற்குள் அவளை கொண்டு வந்தவன், எப்படி மதுக்குட்டி, என் மேல உனக்கு இவ்வளோ நம்பிக்கை வந்துச்சு? என்ன உனக்கு இந்த 2 வாரமா தானே தெரியும். அவன் கண்களை பார்த்து கொண்டே, ஏன்னா நீங்க என்ன காதலிக்கிறீங்க அத்தான் என்று வெட்கத்துடன் கூறிக்கொண்டே அவன் நெஞ்சில் தன் முகத்தை மறைத்து கொண்டாள். எப்படி மதுக்குட்டி, நான் உன்னோட சம்மதம் கூட கேட்காம உன் சித்திய மிரட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அத்தான், நீங்க சித்திய மிரட்டி என்னை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இது வரைக்கும் என்னை சின்ன வார்த்தை சொல்லி அதட்டுனது கூட இல்லை. ஏன், என்னை கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு கூட அவசியம் இல்லையே. ஆனா நீங்க என்னை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்றீங்க. என்னை யாரும் ஒரு சொல் சொல்லிடக்கூடாதுன்னு அப்படி பார்த்துக்கிறீங்க. உங்க அத்தைக்கிட்டயே எனக்காக சண்டைக்கு போனீங்க. அப்புறம் சித்தி வந்தப்போ என்னை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டீங்க. ஏன், இந்த 2 வாரத்துல என்ன நீங்க என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனா நீங்க உங்க அப்பா அம்மா சொன்னதுனால எதுவும் பண்ணல அத்தான். என்ன ரொம்ப ரொம்ப காதலிக்கிறீங்க அத்தான். இப்போ கோபப்பட்டு போனப்ப கூட
இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என்னை விட்டுட்டு உங்களால இருக்க முடியாது அத்தான். என்னாலயும் நீங்க இல்லாம இருக்க முடியாது. நானும் உங்கள விரும்புறேன் என்று அவனை இறுக்கி அணைத்து கொண்டாள். மது பேச பேச அவன் எந்த மாதிரி உணர்கிறான் என்றே தெரியவில்லை. இப்பொழுது உலகிலேயே மகிழ்ச்சியான மனிதன் யார் என்றால் நான் தான் என்பான். அந்த அளவுக்கு அவன் உள்ளம் உவகையில் நிறைந்தது. தானும் மதியை அணைத்து கொண்டு லவ் யூ மதி, லவ் யூ சோ மச் மா என்று அவள் உச்சந்தலையில் இதழ் பதித்தான். அவளை தன்னிடமிருந்து பிரித்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுடா என்று அவளை படுக்க வைத்து அவளை அணைத்து கொண்டு படுத்தான். அவள் வயிற்றிலிருந்து சேலையை ஒதுக்கிவிட்டு கைகளால் மெதுவாக அழுத்தி கொடுத்தான். பின் தலைமுடியை கோதி கொடுத்தான். அவனுக்கு அவன் மதி தன்னை விரும்புகிறேன் என்று சொன்னதால் அவன் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்தான். அத்தான், எனக்கு தூக்கம் வரல. வலிக்குதா? ம். டேப்லெட் போடுறியா? வேண்டாம், நீங்க திராட்சை சாப்பிடுங்க. அவன் சிரித்து கொண்டே, அது என்ன ஸ்லீப்பிங் டோஸா? ம், ஆமா என்று அவன் இதழை சிறைபிடித்தாள். அவன் கீழுதடை பற்களால் இழுத்து கடித்து அவனை துள்ளவிட்டு பின்பு மேல் உதட்டை கவ்வி சப்பி நாக்கை உள்ளே விட்டு துழாவ இவன் பற்றி கொண்டான். பின்பு அவன் கை அவனுக்கு பிடித்த இடத்தை பிடித்து நசுக்கி கசக்கி பின்பு பற்களால் இழுத்து பெரிதாக்கி வாயில் வைத்து உறிந்து அவளை தூங்க வைத்து தானும் உறங்கிவிட்டான். இவர்கள் இருவரும் தூங்கிவிட்டார்கள். ஆனால் சைலண்டில் இருந்த போனில் 100வது முறையாக கால் பண்ணி மினுக் மினுக்குன்னு கண்ணடிச்சிட்டு இருந்துச்சு. வேற யாரு? விக்கி தான். ஏயா 2 பேரும் அடியில ஆரம்பிச்சு ஸ்லீப்பிங் டோஸ் போட்டு தூங்கிட்டீங்க. அங்க ஒருத்தன் அடின்னு சொன்னதுமே ஷாக் ஆகி உக்காந்தவன் தான். பாவம் விக்கி நீ. மித்ரன் தூக்கம் கலைந்து எழுந்தவன் தன் கழுத்தை கட்டிக்கொண்டு தூங்கும் தன் மதுவையே சிறிது நேரம் பார்த்தபடி இருந்தான். பின்புதான் கவனித்தான் மேசை மேலிருந்த போனில் மினுக் மினுக்கென்ற ஒலி வருவதை. அதை கண்டதும் தான் எழுந்து மதிக்கு போர்வை போர்த்தி விட்டு வந்தவன் தன் கைபேசியை எடுத்து கொண்டு பால்கனிக்கு சென்றான். கைபேசியை பார்த்தவன் திகைத்தான். என்ன இது? 167 மிஸ்டு கால் இருக்கு. அவன் விக்கி தான் பண்ணி இருப்பான் என்று நினைக்கவில்லை. விக்கி தான் பண்ணியிருக்கான், ஏன் இத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கான் என்று நினைத்து கொண்டே அவனுக்கு அழைத்தான். இவன் அழைத்ததும் முதல் ரிங்கிலேயே எடுத்தான். பயபுள்ள ஃபோனையே பார்த்துட்டு இருந்திருக்கோம் போல. என்னடா மச்சான், இத்தனை கால் பண்ணியிருக்க, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? டே, உனக்கு ஒன்றும் அடிலாம் பலமா படலல்ல? ஏண்டா, நல்லா தானே இருக்கேன். டேய், மதி அடிச்சான்னு சொன்னல்ல? ஆமா மச்சான், ஆனா சமாதானம் ஆயிட்டோம் என்று சிரித்தான். அட கிராதகா, அத சொல்ல வேண்டியது தானே, நான் பயந்துட்டே இருந்தேன். டே, அவன் அதெல்லாம் கணக்கிலேயே வைக்கல. இன்னும் அடிச்சா கூட வாங்கிட்டு ஸ்லீப்பிங் டோஸ் போடுவான். டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, நான் நல்லா இருக்கேன். அப்புறம் ஏன்டா கால் பண்ணப்ப எடுக்கல? ஹிஹி, தூங்கிட்டேன் மச்சான். அப்பொழுதுதான் அவனுக்கு லேசாக விளங்கியது. டே மச்சான், கன்னி பையன் சாபம் உன்னை சும்மா விடாதுடா. ஆமா விக்கி, அவர்களை நம்பாத, 2ம் கூட்டு கலவானீங்க. டே மச்சி, நானும் கன்னி பையன்தான்டா. போடா, உன்னை நம்ப மாட்டேன் என்று வைத்து விட்டான். மித்ரன் சிரித்து கொண்டே கைபேசியை டேபிளில் வைத்துவிட்டு மெத்தையை பார்த்தான். மதி இன்னும் உறங்கிக் கொண்டுதான் இருந்தாள். அவள் பக்கத்தில் படுத்துக்கொண்டு அவள் கன்னத்தை வருடி கொடுத்தான். தேங்க்ஸ் மதுக்குட்டி. எங்க நீ என்ன நம்ப மாட்டியோன்னு பயந்துட்டேன் என்று அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தான். அவள் அசையவும் கையை எடுத்தவன் மது என்று மெதுவாக அழைத்தான். அவள் தூக்கத்திலே என்று முனகி அவன் மேல் கை போட்டு அவன் நெஞ்சில் தலை வைத்து படுத்தாள். மது என்று கிசுகிசுப்பாக திரும்ப அழைக்கவும் தன் தாடையால் அவன் நெஞ்சில் தேய்த்து திரும்பி படுத்தாள். அவளை இறுக்கி அணைக்கவும் கண் விழித்து அத்தான் என்று அவளும் கட்டிக்கொண்டாள். மது, வயிறு வலி போயிடுச்சாடா? என்று அவன் கையை எடுத்து அவள் வயிற்றில் வைத்து அழுத்தி கொடுக்க சொன்னாள். பின்பு, அத்தான், நிவேதாவை எதுவும் பண்ணாதீங்க அத்தான், நான் தான் திட்டி அனுப்பிட்டேன்ல, நீங்க எதுவும் பண்ணாதீங்க. அவளை சும்மா விட்டா திரும்பவும் ஏதாவது பண்ணுவா. இல்ல அத்தான், வேண்டாம், எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். சரிடா.
அத்தான் உங்க சின்ன வயசு போட்டோ இருக்கா? இருக்குடா. எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். அவன் எழுந்து எடுத்துட்டு வரவும் அதை பார்த்தவள், அத்தான் நீங்க சின்ன வயசுல அழகா இருக்கீங்க. அப்போ இப்போ எப்படி இருக்கேன்? அவன் கன்னத்தை வருடி அவன் கண்களை பார்த்து கொண்டே, இப்போ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க அத்தா. அந்த போட்டோ ஆல்பத்தில் 6 வயது வரைக்கும் எடுத்த போட்டோக்கள் அனைத்திலும் குடும்பமாக 4வரும் இருந்தனர். அதன் பிறகு உள்ள போட்டோவில் விக்கியின் தாய் தந்தையும் 2 சிறுவர்களும் நின்றிருந்தனர். அதை அவள் உற்று பார்ப்பதை பார்த்து, என்ன மேடம் அப்படி பார்க்கிறீங்க? இது யாருன்னு கண்டுபிடி என்றான். இவங்க விக்கி அண்ணாவோட அப்பா அம்மா. இது நீங்களும் விக்கி அண்ணனுமா? ம் மற்ற போட்டோக்களிலும் இவர்கள் 4வரும் தான் இருந்தனர். பின்பு சில போட்டோக்களில் மித்ரநந்தன் இருந்தான். ஏன் அத்தான், அத்தா மாமா கூட போட்டோ எதுவும் எடுக்கலையா என்று கேட்டதும் கைகளை இறுக்கினான். அவன் பதில் ஏதும் சொல்லாமல் இருக்கவும் நிமிர்ந்து பார்த்தவள் அதிர்ந்தாள். அங்கு கோபத்தில் முகம் சிவந்து கைகளை மடக்கி நின்றிருந்தவனை கண்டவள், என்ன ஆச்சத்தான்? அவன் கண்கள் கலங்கியிருந்தனவோ? ஆல்பத்தை எடுத்து வைத்துவிட்டு அவன் தோலை தொட்டு அத்தான் என்றாள். மித்ரன் அவள் மடியில் படுத்துக்கொண்டு அவள் வயிற்றில் முகம் புதைத்து இடுப்பை வளைத்து கொண்டான். என்ன அத்தான் ஆச்சு என்று கேட்டதும் அவன் அனைத்தையும் கூறினான். அவன் கூறி முடித்ததும், நான் உங்களுக்கு எல்லாமாவும் இருப்பேன் அத்தான், நீங்க வருத்தப்படாதீங்க. இருங்க, அத்தையும் மாமாவையும் எப்படி நீங்க என் அத்தானை தவிக்க விடலாம்னு கேக்குறேன். என்ன நடந்திருக்கும்? அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மோகம் 12. மித்ரனுக்கு 10 வயது இருக்கும்போது ஒரு பெரிய பள்ளியில் ஹாஸ்டலில் சேர்த்தனர். மித்ரனும் புது இடத்திற்கு செல்கிறோம் என்ற உற்சாகத்தில் அதனை கண்டு கொள்ளவில்லை. ஹாஸ்டலில் சேர்த்துவிட்டு தன் அப்பா அம்மாவை பிரியும் நேரம்தான் அவன் தன் தாய் தந்தையுடன் இருக்க முடியாதோ என்று பிரிவை உணர்ந்தான். பின்பு தன் தந்தையிடம், அப்பா நான் வீட்டில இருந்தே படிக்கிறேன்ப்பா, உங்களை விட்டு என்னால இருக்க முடியாதுப்பா, நான் உங்க கூடவே வரேன்ப்பா என்று அவர் கைகளை பிடித்து அழுதான். சனா உடனே, மித்து, அம்மா உன்னை வந்து பார்க்கிறேன்டா கண்ணா, அப்பாக்கு பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் இருக்கிறதுனால அடிக்கடி வெளியே போற மாதிரி இருக்கும்டா கண்ணா, அப்படி போகும்போது நானும் போக வேண்டியது இருக்கும். அப்படி போகும்போது உன் படிப்பு ஸ்பாயில் ஆகக்கூடாது இல்லையா, அதான் உன்னை ஹாஸ்டலில் சேர்த்தோம். அம்மா வந்து அடிக்கடி பார்க்கிறேன் சரியா என்று அவனை சமாதானப்படுத்திவிட்டு சென்றனர். ஆரம்பத்தில் வாரம் ஒருமுறை ஞாயிற்றுக்கிழமைகளில் மித்ரனை வந்து பார்த்துவிட்டு சென்றனர். அந்த பள்ளியில் படிக்கும்போதுதான் விக்கியின் தோழமை கிடைத்தது. ஒரு நாள் அழுது கொண்டு மித்ரன் பள்ளிக்கு வந்தான். விக்கி ஏன் என்று கேட்டதும், என்னை 3 மாதமா அம்மா அப்பா பார்க்க வரவில்லை, ஜெர்மனி போயிருக்காங்களாம் என்று விக்கியிடம் சொன்னான். விக்கி வீட்டிற்கு கொஞ்சம் பக்கத்திலே அந்த பள்ளி இருந்ததால் விக்கி வீட்டிலிருந்து வந்து கொண்டிருந்தான். மித்ரன் விக்கியிடம், எனக்கு ஆசையா இருக்குடா விக்கி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பாலாம் வாரம் வந்து அவங்கள பார்த்துட்டு போறாங்க. போன வாரம் கூட ஆகாஷ் அம்மா வந்தாங்கடா. அவனுக்கு பிடிக்கிற சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்கடா என்று ஏக்கமாக கூறினான். அன்றே விக்கி தன் தந்தையிடம் சென்று அனைத்தையும் கூறி, என்னையும் ஹாஸ்டலில் சேருங்கப்பா என்றான். அவர் விக்கியை ஹாஸ்டலில் சேர்த்துவிட்டு அன்றிலிருந்து வாரம் குடும்பமாக இருவரையும் பார்த்துவிட்டு அவர்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து ஹாஸ்டலில் விட்டு செல்வார்கள். அப்பொழுதிலிருந்து மித்ரன் விக்கியுடனும் அவனது குடும்பத்துடனும் இன்னும் நெருக்கமானான். முதலில் மித்ரனின் பெற்றோருக்கு இது பெரிதாக தெரியவில்லை. வருடங்கள் செல்ல செல்ல விடுமுறைக்கு வீட்டிற்கு வருபவன் நந்துவிடம் பேசுவான். இவர்களிடம் கேட்டால் பதில் சொல்வான், இல்லை என்றால் தன் அறையில் முடங்கிக் கொள்வான். அவன் பெற்றோர்கள் அவனை நெருங்க முயல அவன் விலகிச் சென்றான். மனதால் என்றோ விலகி இருந்தான். அப்பொழுதுதான் கிருஷ்ணனும் சனாவும் தங்கள் தவறுகளை உணர்ந்தனர். பணம் பணம் என்று பிள்ளையை கவனிக்கவில்லையோ என்று காலம் கடந்து யோசித்தனர். மித்ரன் லண்டனில் தன் படிப்பை முடித்து தமிழ்நாட்டிற்கு வந்த சமயம் அது. மித்ரன் தன் அறையில் யாரிடமோ கைபேசியில் பேசிக் கொண்டிருந்தான்.
அப்பொழுது வீட்டுக்கு வந்த நிவேதா அவனை பின்னாலிருந்து அணைத்தாள். அவள் அணைத்ததும், ஏய் கையேடு, என்ன பண்ற, சீ என்று அவளை பிரித்து விட்டான். என்ன மித்து, நான் கட்டி பிடிக்க கூடாதா என்று கொஞ்சலாக கேட்டு அவனை திரும்ப கட்டி அணைக்க வந்தவளை பலார் என்று அறைந்தவன் அருவெறுப்புடன் அவளை பார்த்தான். அவன் தன்னை அறைந்ததும், என்னையா அடிக்கிற, இரு உன்னை என்ன பண்றேன் பாரு என்று தன் மனதில் வன்மத்துடன் எண்ணியவள் கீழே சென்று ராதாகிருஷ்ணனிடம், மாமு, மித்து என்ன அடிச்சிட்டாரு, அவரு என்னை கிஸ் பண்ண வந்ததும் நான் வேணாம்னு சொன்னேன் என்று என்னை அடிச்சிட்டாரு என்று நீலி கண்ணீர் வடித்தாள். மித்ரன் அவள் சொன்னதை கேட்டுக்கொண்டே வந்தவன் கோபத்துடன் ஏதோ சொல்ல வந்தவனை கிருஷ்ணன் என்ன என்று கூட கேட்காமல் அறைந்து விட்டார். சனாவும் அங்குதான் இருந்தார். அதிர்ச்சியுடன் தன் மகனை பார்த்தாரே தவிர ஒன்றும் சொல்லவில்லை. அவருக்கு ஒரு பெண் இதில் பொய் சொல்ல மாட்டாள் என்று நினைத்துதான் தன் பிள்ளையை அடித்தார். ஆனால் அந்த நிவேதா இதற்கும் மேலும் பேசுவாள் என்று பாவம் அவருக்கு தெரியவில்லை. மித்து தன் தந்தை தன்னை நம்பாமல் அறைந்ததும் கோபத்துடன் தன் அறைக்கு சென்றவன்தான். அதன் பிறகு இருவரிடமும் முகம் கொடுத்து கூட பேசவில்லை. பின்பு விஸ்வநாதன் மூலமாகத்தான் தெரிந்தது. தன் மகளும் மனைவியும் பேசிக்கொண்டதை கேட்டு கிருஷ்ணனிடம் கூறினார். அதற்கு பிறகு எவ்வளவோ அவனிடம் பேச முயற்சி செய்தனர். ஆனால் அவன் பூட்டிய மனக்கதவை திறக்கவே இல்லை. மதி வந்ததிலிருந்து அனைவருடன் சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுகிறான். அதற்கு முன்னால் முத்துவை தன் அறைக்கு எடுத்து வர சொல்வான். அவனை பார்ப்பதே அரிதாக இருக்கும். அனைத்தையும் மதியிடம் சொல்லியதும் அவளை அணைத்து கொண்டு அழுதான். அவளும் இப்பொழுது அவன் 10 வயது சிறுவன் போல் தெரிந்தான். அப்பா அம்மா இருந்தும் பாசத்துக்காக ஏங்கி இருக்கிறான் என்று நினைத்து அவள் துடித்தாள். அவனை அணைத்து கொண்டு முகம் முழுக்க முத்தமிட்டு, நான் இருக்கேன் தான் உங்களுக்கு என்று அணைத்து கொண்டாள். மித்ரனும் அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான். தனக்கென்று யாரேனும் ஒருவராவது இருக்கிறார்கள் என்றாலே அது நமக்கு தனி பலம்தானே. அத்தான், அவங்க உங்களை நம்பாம அடிச்சது தப்புதான். ஆனா ஒரு பொண்ணு இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா. ஆனா இந்த நிவேதா இப்படி பண்ணுவான்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல அத்தான். அவங்க கிட்ட பேசுங்க அத்தான். அவங்க பண்ணினது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ அவங்க நீங்க ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களான்னு ஆவலா உங்க முகத்தை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு அத்தான். நீங்க அவங்களுக்காக ஏங்குன நேரம் அவங்க உங்க கூட இல்லதான். ஆனா அவங்க பண்ணின அதே தப்ப நாமும் ஏன் செய்யணும் அத்தான்? எல்லாத்தையும் மறந்துடுங்க. அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கோங்க அத்தான், ப்ளீஸ். அப்போ நான் இழந்ததெல்லாம் திரும்ப கிடைச்சிருமா மது? போனது வராதுதான் அத்தான். ஆனா இனி வர போற காலங்கள்ல நாம சந்தோஷமா இருக்கணும்ல அத்தான். அதுவும் இல்லாம இப்ப கல்யாணம் வேற இன்னும் ஒரு வாரத்துல வரப்போகுது. அதுக்கு அவங்க மனசுல எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும் அத்தான். பேசுங்க. கஷ்டம்தான். ஆனா உங்க அப்பா அம்மா தானே, புரிஞ்சுக்கோங்க அத்தான் என்று அவன் தாடையை பிடித்து கேட்டாள். பார்க்கலாம் மது. உடனேலாம் மாற முடியாது. உனக்காக முயற்சி பண்றேன் என்றதும் அவன் கன்னத்தில் முத்தமிட்டு, செல்லக்குட்டியாத்தான் நீங்க, நான் சொன்னதெல்லாம் கேக்குறீங்க என்று தாடையை பிடித்து கொஞ்சினாள். நான் பிஸ்னஸ் மேன் மதுக்குட்டி. ஆதாயம் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டேன். உன் பேச்ச கேட்குறேன்னா உன்கிட்ட இருந்து நான் ஏதாவது எதிர்பார்ப்பேன். அதை நீ அப்படியே தரணும். என்ன தருவியா என்று புருவத்தை ஏற்றி இறக்கி கேட்டான். என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அத்தான் என்று உதட்டை பிதுக்கி கூறியவளை பார்த்து, இப்போதைக்கு இதுதான் மதுக்குட்டி வேணும் என்று பிதுக்கிய உதடை சிறைபிடித்தான். அவனிடமிருந்து பிரிந்தவள், போங்க அத்தான், நீங்க எப்போ பார்த்தாலும் முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லி கடிக்கிறீங்க என்று புகார் வாசித்தவள், அத்தான் நான் உங்களை ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். என்ன மது என்றான் அவள் உதட்டின் மேலே கண்ணாக. மறந்துடுச்சாத்தான், இருங்க யோசிக்கிறேன் என்றவளை இழுத்து தன் கை வளைவில் வைத்து கொண்டு அவள் உதட்டை வருடினான். அத்தான் இப்படி பண்ணுனா நான் எப்படி யோசிக்கிறது என்று சினுங்கினாள்.
அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். தானா அதுவே ஞாபகம் வரும். அப்போ சொல்லு, இப்ப வா என்று அவளை கைகளில் அள்ளியவன் மெத்தையில் கிடத்தி பக்கத்தில் படுத்தான். ஏண்டா ஆவுனா பட்டு பட்டுன்னு தூக்குற? உடனே அவள் எழுந்து, அத்தான் ஞாபகம் வந்துச்சு. என்னது? நீங்க எப்போ ரிஜிஸ்டர் பண்ணீங்க நம்ம கல்யாணத்தை? அதுவா, அது ஒரு 3 மாசம் முன்னாடி. என்னது, 3 மாசம் முன்னாடியா என்று அதிர்ந்தவள், எப்படி அத்தான் என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள். அப்பொழுதுதான் அவன் உணர்ந்தான் தான் உளறி கொட்டியதை. மானசீகமாக தலையில் அடித்து கொண்டவன், அது சீக்ரெட் மதுக்குட்டி, அப்புறம் சொல்றேன் அத்தான் ப்ளீஸ். அப்புறம்தான். சரி, ஆனா ரிஜிஸ்டர் பண்ண கையெழுத்து வேணுமே. அப்புறம் நானும் இருக்கணும்ல. எப்படி பண்ணீங்க? எல்லாம் ஆள் கரெக்ட் பண்ணி தான் பண்ணேன். உன் கையெழுத்து உன்கிட்ட தான் ஆள் வச்சு வாங்கினேன். எப்போ அத்தான் வாங்குனீங்க? 3 மாதம் முன்னாடி 100 நாள் வேலை வாய்ப்பு அரசாங்கம் அறிவித்த போது நீங்க கையெழுத்து போட்டீங்கல்ல, அப்போ சுட்டதுதான் என்று சிரித்தான். அத்தான், அப்போ சித்தி கிட்டையும் அப்படிதான் வாங்குனீங்களா என்று வாயை பிளந்தாள். ஆமா, உங்க சித்தி சும்மா உன்ன கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அதான் சொத்தை வச்சு மடக்கின. டவுட் கிளியர் ஆயிடுச்சா? என் வேலையை நான் பார்க்கலாமா என்றான். என்ன வேலை அத்தான்? அதான் நைட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஆஃபீஸ் போறீங்க என்றாள். அங்க யாரு போறது, இங்கதான் வேலை என்று அவள் மார்பை முட்டினான். எப்போ பார்த்தாலும் இதேதான் உங்களுக்கு வேலையா என்றாள். என்ன பண்றது, இன்னும் 1 வாரத்துக்கு இத வச்சுதான் காலத்தை ஓட்டணும். ரொம்பலாம் சலிச்சுக்க வேண்டாம் என்று நகர்ந்தாள். ஐயோ மதுக்குட்டி, காரியத்தையே கெடுத்தப்போ என்று அவள் மார்பில் புதைந்தான். சிறிது நேரம் கழித்து சாப்பிட கீழே இறங்கவும் மித்ரனுக்கு தெரியாமல் சனாவை பார்த்து கண்ணடித்தவள் நேரே அவரிடம் சென்று, உங்களுக்கே இது நியாயமா இருக்கா அத்தை? என் புருஷன் மேல உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை என்றதும் அவள் எதை பற்றி கூறுகிறாள் என்று விளங்கியதும் தன் மகனை தானே நம்பவில்லையே என்று வேதனையுடன் பார்த்து அழுதார். அப்பொழுது கிருஷ்ணன் சோர்ந்த குரலில், என் பிள்ளைய நம்பாம நானே அடிச்சிட்டேன். எந்த பொண்ணும் அந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சுதான் என் பிள்ளைய கை நீட்டிட்டேன் என்று வருத்தப்பட்டார். அவர்கள் இருவரும் வருத்தப்படுவது பிடிக்காமல், மது என்றான். இருங்க என்று ஏதோ சொல்ல போனவளை இழுத்து தன் அருகில் அமர்த்தி தன் அன்னையை பார்த்து, நீங்க சாப்பாடு வைங்கம்மா என்றான். மது சிரித்து கொண்டே அவன் அருகில் சாய்ந்து, கோபம் போயிடுச்சா என்றாள். என்றான். ஐயோ, கோபமா இருக்காரோ என்று பார்த்தாள். சனாவோ தன் மகன் பேசியதும் ஆனந்தத்தில் சிலையாக மாறியவர் மித்ரன் அழைக்கவும் தான் தெளிந்தார். கிருஷ்ணன் இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்க, நீங்களும் வாங்கப்பா என்றான். அவர் ஒரு தலையசைப்புடன் வந்து அமர்ந்தார். அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு தங்கள் அறைக்கு செல்லும் முன், எப்படி உங்க பிள்ளைய பேச வச்சேன் பாத்தீங்களா என்றால் கெத்தாக. சனா கண் கலங்கி அவள் தாடையை வருடவும், சரி சரி போய் தூங்குங்க, நான் போறேன் என்று தன் அறைக்கு வந்தவள் மித்ரனிடம் வந்து, அத்தான் உங்களுக்கு என் மேல கோபமா? இல்லையே. அப்போ சரி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அத்தான், அத்தை மாமா கிட்ட பேசினதுக்கு. தேங்க்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு வேற வேணும். என்ன அத்தான்? அவளை நெருங்கி, ஸ்லீப்பிங் டோஸ் தான் வேணும் என்று கண்ணடித்தான். ஓ தாராளமா என்று அவனை நோக்கி கையை விரித்தாள்.